ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் தொல்லைகள் நீங்கி வருமானம் பெருக வீட்டில் இந்த ஒரு பொருள் இருந்தால் மட்டும் போதும். அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகில் உள்ள அனைவருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பணம் மட்டும்தான். பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் யாராலையுமே வாழ முடியாது. நம்ம என்ன தான் உழைச்சி பணத்தை சேமித்து கொண்டாலும் நம்ம கையில் பணம் நிலைக்கவே நிலைக்காது. ஆனால் அனைவரும் பணம் நம்மளை தேடி வந்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. கடன் பிரச்சனையால் இன்றும் பல பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்குது. கடன் கொடுத்தவங்களும் சரி, கடன் வாங்கியவங்களும் சரி, அவங்களுக்கு பணத்தால் பிரச்சனைகளே இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ முன்னோர்கள் பலவிதமான வழிகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கின்ற சில பொருட்கள் தெய்வீக சக்தியையும் பணத்தையும் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. நம்மளோட முன்னோர்கள் சொல்லுகின்றபடி நம்ம வீட்டில் சில பொருட்களை வாங்கி வைப்பதன் மூலமாகவும் சில வழிபாடுகளை செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து போகும். அப்படி பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய வீட்டில் உள்ள ஒரு பொருளை பற்றி இந்த பதிவு நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் முதல்ல இருக்க பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிவேர். நறுமணத்துக்காகவும் மருத்துவ பொருளாகவும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பொருளாகவும் நம்மளோட முன்னோர்கள் பழங்காலத்தில் இருந்து இந்த ஒரு பொருளை பயன்படுத்திட்டு வராங்க. வெட்டி வேற மருத்துவத்திற்காக மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலையும் வாஸ்து சாஸ்திரத்துப்படி முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தனர். நாமளும் அதே போல் வெட்டி வேற பொருளாதார பிரச்சனைகளுக்காக பயன்படுத்தி வரலாம். வெட்டி வேற வீட்டில் வைப்பதன் மூலமாக, பூஜை அறையில் வைப்பதன் மூலமாக தெய்வ சக்தியும் நறுமணமும் நம்ம வீட்டை சுற்றி வரும். விளக்கேற்றும் திரியுட வெட்டி வேற சேர்த்து தினமும் விளக்கேற்றி வந்தால் நம்ம எண்ணிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். வெட்டி வேரால் செய்யப்பட்ட மாலையை வீட்டின் வாசலில் தொங்க விட்டால் துர்சக்திகள், எதிர்மறையான ஆற்றல்கள் எதுவுமே வீட்டுக்குள்ளே அண்டாது. மகாலட்சுமி தேவிக்கு உகந்த பொருள் வெட்டிவேர். அதனால் வெட்டி வேராலான மாலையை வீட்டில் உள்ள சுவாமி படங்களுக்கு, நம்மளோட முன்னோர்களின் படங்களுக்கும் அணிவிக்கலாம். வெட்டி வேற வீட்டில் வச்சிருந்தா வீட்டில் உள்ள கடன் பிரச்சனைகள்லாம், மன பிரச்சனைகள் எல்லாம், சண்டை சச்சரவுகள் எல்லாம் நீங்கும். விநாயகருக்கும் மகாலட்சுமி தேவிக்கும் வெட்டிவேர் உகந்த ஒரு பொருள். வெட்டிவேர் அப்படிங்கிறது வெற்றி தரும் வேர் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வெட்டிவேர் நம்ம வீட்டில் இருந்தால் நாம் தொடங்கும் காரியங்கள் அனைத்துலேயும் நமக்கு வெற்றி கிடைக்கும். குறிப்பாக வெட்டி வேற சுவாமி படங்களுக்கு அணிவதால் அதில் உயிரோட்டம் அதிகரிக்கும். நம்ம எல்லோரோட வீட்லேயும் வெட்டிவேர் இருந்தால் பலவிதமான அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளையும் வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.